Hello students, I am Kannan, your social science teacher. This video dedicated to my teachers. இந்த பதிவு என்னோட ஆசிரியர்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு நிறைய நாள் ஒரு டிசையர். நான் வந்து என்னோடய ஆசிரியருக்கு நேராக பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப ஆசை. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கான்டாக்ட் நம்பர். ஐ குட் நாட் மீட் மை டீச்சர்ஸ். வேர் ஆர் த லிவிங், இதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் சாரை பொறுத்த வரைக்கும் கிரேடு 1 to கிரேட் 12 வரைக்கும் படித்தது எல்லாமே தூத்துக்குள்ள தான் படித்தேன். கிரேடு 1 to கிரேடு 5ன்னு சொல்லும் பொழுது எனக்கு முக்கியமாக மைண்டில் இருக்கிறது பால்பாண்டி சார். பால்பாண்டி சார் உடைய ரோல் ரொம்பவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது, உதவியாக இருந்தது. அவங்க இன்றைக்கி ஆத்தூர்னு ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட சன்னோட பேர் ஜெயக்குமார் சார். அவங்களோட மேமும் டீச்சராக இருக்காங்க. ஸோ ஹோல் ஃபேமிலியுமே டீச்சர்ஸ். எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பால்பாண்டி சார் என்ன பண்ணாங்க எங்களுக்கு அப்படின்னா, நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து கிரேட் 1 கிரேட் 2லாம் சரியாக கிளாஸ்க்கு போக விருப்பம் கிடையாது. எங்கேயாவது கிளாஸ் போகிற டைம் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்குவேன். ஏன்னா எப்படியாவது ஸ்கூல் போகக்கூடாது ஒரு தாட்டு. பட் அப்போவும் வந்து சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சைக்கிள் உண்டு. ஒவ்வொரு இடமா எந்தெந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு வரல, எங்கெங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. பசங்க பார்த்த உடனே அதை அவங்கள அடித்து கண்டித்து அதில் சைக்கிள் பின்னாடி கட்டியாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் எங்களுக்கு மைண்ட் இருந்தது. ஏன்னா அந்த உணர்வுகள் எனக்கு இன்றைக்கி இருக்குது, அந்த தாட் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து சில ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நிறைய டைம் எங்கள் சார் நாங்கள் திட்டினது உண்டு. ஐயோ இன்னைக்கு இப்படி சார் எங்களை பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் ரெகுலராகவே கிளாஸுக்கு போனோம். சார் மேலே பயத்தோடு என்ன பண்ணோன்னா கிளாஸுக்கு போனோம். ஐயோ கிளாஸுக்கு போனால் சார் அடிச்சிடுவாங்க ஒரு பயம் இருந்தது. ஸோ இது மாதிரி ரெகுலராக கிளாஸ் போகிறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது யாருன்னா எங்களோட பால்பாண்டி சார். மறக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, இனிமேல் நிறைய குழந்தைகள் வந்து நாங்கள் வந்து 1 to 5 ஒழுங்காக ஸ்கூல் போனோன்னா காரணம் பால்பாண்டி சார் மட்டும்தான். என்ன காரணம்னா டெடிகேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப டெடிகேஷன்ஸு. பிள்ளைகளுக்கு படிக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு முக்கியம் அப்படின்னு ஒரு தாட்டை வச்சு எங்களுக்கு ஒரு சர்வீஸ் மோட்டிவாக செயல்பட்டது எங்கள் பால்பாண்டி சார். உங்களுக்கு மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலை அப்படின்னா உண்மையிலே நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் கூட தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அன்அவேர்னஸ், ஒரு அறியாமையிலலாம் முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை 1 to 5 எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லாருமே எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்தீங்க. உங்களை யாருமே மறக்க முடியாது. எனக்கு ஒரு பேக் போனாக இருந்தீங்க. சயின்ஸ் டீச்சர்லேருந்து எல்லா டீச்சருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம், ஆல் டீச்சர்ஸ் ஆர் குட். எல்லாருமே நல்ல டீச்சர்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க தான் முக்கியமான ரோல். எல்லா டீச்சர்ஸுமே மோஸ்ட்லி சர்வீஸ் மோட்டிவ் உங்களுக்கு செயல்படுறாங்க. அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட குரோத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட் த மோர் அச்சீவ்மெண்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.